ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसत जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ओम शांति शांति शांति. ஞானவாசிஷ்டம் இறைவனுக்கு. यदः सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் தென்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து எண்ணுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம். ஏழாவது வேதாளக்கதை பாடல் 6, 7. பன்மை மோகத்து உலகை பற்றி உள்ளபடி உணர்ந்து தன்மை நிலையாய் ஐயமறல் தானே சொலுத்தி மௌனமதாம் சின்மை அநேக அறிவுருவாம் சிவமே இவையாவையும் என்னும் தொன்மை முடிவில் நிலைத்தானே சுளுத்தி மௌனம் எனச் சொல்வர் நின்ற விண்ணுண்டு அல்லவுமாம் நிகழும் அனைத்தும் உளதிலதாம் என்று சமமும் சாந்தமுமாய் இருத்தல் சுளுத்தி மௌனமதாம் ஒன்று சுளுத்தி மௌனந்தான் உபயவிதமாம் யோகியர்க்கு தோன்றுகின்ற சாங்கியமும் தூயதான யோகமுமே. சுளுத்தி மௌனம் என்ற மனது சொரூபத்தில் நிலைநிற்றல் என்பதை சொல்லத் தொடங்கி மௌனம் 4 விதமாக இருக்கின்றது. சாமான்யமாக 3ஆக இருக்கின்றது. அதற்கு வேறாக சுளுத்தி மௌனம் இருக்கின்றது. காஷ்ட மௌனம் என்று உடலை அசையாது நிறுத்துதல். தியானத்தில் யோகத்தில் ஒரே ஸ்திதியில் உடம்பை அசைக்காமல் இருத்தல் காஷ்ட மௌனம் என்றும். வாக்தடை வாக்கு பேசாமல் மௌனமாக வார்த்தைகள் எதுவும் பேசாமல் மௌனமாக இருத்தல் வாக் மௌனம் எனவும்.
பொறிகள் புலன்வழி செல்லாமல் நிறுத்துதல் நிற்றல் இந்திரிய மௌனம் எனவும் 3 விதமாக இருக்கின்றது. இந்த 3மே காஷ்ட மௌனத்தில் அடக்கம். காஷ்டம் வாக்கு பொறிகள் எல்லாமே உடம்பினுடைய பகுதிகள் தான். அதனால் உடம்பையும் முழுக்க அசையாமல் நிறுத்துறது அப்படிங்கிறதுனால அது தனியாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றுமே உண்மையிலேயே 3ம் சேர்ந்து காஷ்ட மௌனம் தான். வாக் மௌனம் இந்திரிய மௌனம் எல்லாமே காஷ்ட மௌனத்தினுடைய அங்கங்கள் தான். தனித்தனியாக பார்த்து சொல்கிற பொழுது 3ஆக சொல்லுகின்றோம். இதற்கு வேறாக மனோ மௌனம் என்பது இருக்கின்றது. மனது விஷய சிந்தனை இல்லாமல் ஒன்றிலேயே நிலை பெற்று நிற்றல். வேறு விருத்திகள் எதுவும் இல்லாமல், துவைத்த விருத்திகள் இல்லாமல் மனது அசைவற்று சிந்தனை அற்று இருத்தல் மனோமௌனம். அந்த மனோமௌனத்தை தான் சுளுத்தி மௌனம் என்று சொல்லுகின்றார். ஆழ்ந்த சுளுத்தி நிலையில், ஆழ்ந்த உறக்க நிலையில் மனமானது சொரூபத்தில் ஒடுங்கி இருக்கின்றது. அப்பொழுது மனது எவ்விதமான எண்ணங்களும் இல்லாமல் இருக்கின்றது. அஜ்ஞான விருத்தின்னு சொல்கிறோம். அங்கேயும் விருத்தி இல்லாமல் இருத்தல் இல்லை, துவைத்த விருத்திகள் இல்லை, அவித்யா விருத்தி மாத்திரம் இருக்கின்றது. அது சுளுத்தி மௌனம். அதே போல் மனதை சொரூபத்தில் ஆத்ம ஞான விருத்தியில் ஆத்மாவில் நிறுத்துதல் என்பது சுளுத்தி மௌனத்திற்கு சமானமானது. ஆகவே அதை துரியம் என்று சொல்லுகின்றோம். சுளுத்தி மௌனம் துரியம் என்பதுதான் சுளுத்தி மௌனமாக சொல்லப்படுகின்றது. ஆத்மா எப்பொழுதும் துரிய அவஸ்தையில் துரியமாக இருக்கின்றது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களுக்கு வேறாக 4வதாக ஆத்மா இருக்கின்றது. அதனால் ஆத்மாவுக்கே துரியம்னு பேர். மனதும் விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை என்ற 3 நிலைகளில் இருக்குது. இதற்கு வேறாக இந்த துரியமான ஆத்மாவில் மனது தூங்கியும் தூங்காமல் இருத்தல். அஜ்ஞான விருத்தியில் இருந்தால் தூக்கம், அதே சமயம் துவைத்த விருத்திகள் இருந்தால் அது விழிப்பு கனவு நிலை. அப்படி 2ம் இல்லாமல் இருக்கிறத துரியம், மனதோட துரிய அவஸ்தை என்று சொல்லுகின்றோம். அந்த மனதோட துரிய அவஸ்தை தான் ஞான நிலை, ஞான நிஷ்டை நிலை. அதுதான் முக்தி நிலை, மோட்ச நிலை. அதை புரிய வைப்பதற்காக சுளுத்தி மௌனம் என்பதை பயன்படுத்துகின்றார். சுளுத்தியில் இருப்பது போன்ற மௌனம், அதாவது தூங்காமல் தூங்குதல் அப்படிங்கிறது அதுதான் சுளுத்தியில் இருப்பது போன்ற மௌன நிலை. அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய விஷயம். மனதை சொரூபத்தில் நிறுத்துதல். சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம், மனது தன்னுடைய சங்கல்பத்தினால அநேகமாக ஆகின்றது. அநேக விருத்திகளாக, அதுவே பிறகு சத்தியமாக அநேக உடல்களாக ஆகின்றதுன்னு ஷத ருத்ரர் கதையில் பார்த்தோம். ஆகவே அநேக பிறவிகள் வேண்டாம் என்று ஒருவன் விரும்பினால் மனது அநேகமாக ஆகாமல், மனது அநேக சங்கல்பங்களை செய்யாமல் ஒன்றில் ஒடுங்கி இருத்தல், ஒன்றில் லயமாதல். அந்த ஒன்று பரமாத்மா, பரபிரம்மம், ஆத்மா ஸ்வரூபத்தில் லயமாகின்ற நிலை. அது பிறவாத நிலை ஆகும். அதற்குத்தான் இந்த அத்தியாயம். அதனால் சுளுத்தி மௌனம் என்றால் என்ன என்பதை முதல்ல விவரிக்கின்றார். பிறகு அதற்கான உபாயங்களை சொல்ல போகிறார். முதல்ல சுளுத்தி மௌனத்துக்கான லட்சணம் 6வது 7வது பாடலில் பார்த்தோம். பன்மை மோகத்து இவ்வுலகை பற்றி உள்ளபடி உணர்ந்து. பன்மைனா பலத்தன்மை உடையதாக மனதிற்கு மோகத்தை உண்டு பண்ணுகின்ற இந்த உலகை, பல நாம ரூபங்களோடு உலகமானது இருக்கின்றது. அது ஜீவனுக்கு அநேக விதத்தில் மோகத்தை, மயக்கத்தை உண்டு பண்ணுகின்றது. அப்படிப்பட்ட இந்த உலகை உள்ளபடி உணர்ந்து, இது வாஸ்தவமாக இல்லை, தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது என்று அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து, அதனுடைய பொய்மையான உண்மைத்தன்மையை உணர்ந்து. அதனால் உண்மைத்தன்மைனா உள்ளபடி இருக்கும் தன்மை. அதனுடைய உண்மை என்னது? அது பொய்ங்கிறதா அதனுடைய உண்மை. அந்த உள்ளதை
உணர்ந்து. தன்மை நிலையாய் ஐயம் அறல் தானே சுளுத்தி மௌனம் அதாம். அப்படி துவைத்தமான இந்த நாம ரூபங்கள், அதோடு கூடிய உலகம், இது தோற்ற மாத்திரம், உண்மை இல்லை. ஆகவே அவை வேண்டாம் என்று விலக்கி, அவைகளை குறித்த சிந்தனைகளை விலக்கி, பொய்யான விஷயத்தை சிந்தனை பண்ணுறதுனால உண்மையான பிரயோஜனமானது ஏற்படாது. சினிமாவை பற்றி எவ்வளவு சிந்தனை பண்ணாலும் அதனால் நமக்கு வாஸ்தவமாக என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. பொழுது போகிறதுங்கிறத தவிர ஒரு பயனும் இல்லை. அப்படி தோற்ற மாத்திரமான உலகத்தை தொடர்ந்து சிந்தனை செய்வதனால ஆத்ம லாபம் ஒன்றும் இல்லை. ஆகவே அதை உணர்ந்து அதை விடுத்து சத்தியமான ஆத்மாவிலேயே மனதை எவ்வித சந்தேகமும் இல்லாமல் நிறுத்தி, தன்மை நிலையாயினா தன்னுடைய தன்மை, தன்மைங்கிறது தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம், தன் நிலைமை தன்மை. பன்மைங்கிறது பல தன்மையுடைய, பல தன்மையை பன்மைன்னு சொல்கிறோம். தன்மைங்கிறது தன்னுடைய ஸ்வரூபம், ஆத்மநிலை. ஆத்மநிலையாய் ஐயம் அறவே ஐயம் அறல் தானே, எவ்விதமான விகல்பமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் சொரூபத்திலேயே மனது நிற்றல் என்பது, மனது விகாரம் இல்லாமல் துவைத்த விருத்திகள் இல்லாமல் ஏக்க விருத்தியில் ஏக்கமான ஆத்மாவிடத்திலேயே ஏக்க தத்துவத்திலேயே நிற்றல் என்பது சுளுத்தி மௌனம் ஆகும். சுளுத்தியில் இருப்பது போன்ற மௌனம் ஆகும். இது தூக்கம் கிடையாது, இது தூக்கம் இல்லை. தூக்கத்தில் இருப்பது போன்ற ஒரு மௌன நிலை, அது நமக்கு அனுபவத்தில் இருக்குது, நம்மளால் புரிந்து கொள்ள முடியுங்கிறதுனால அந்த பேரில் சொல்கிறேன். சுளுத்தி மௌனம்னு சுளுத்தி போன்ற மௌனம். நம்ம நித்தியமாக எவ்வித முயற்சியும் இல்லாமலே இந்த சுளுத்தி மௌனத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதில் வர ஆனந்தத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த யோக நிலையில் மனது சொரூபத்தில் நிற்கின்ற பொழுது சுளுத்தியில் இருப்பது போன்ற மௌன நிலைக்கு மௌனம் செல்லுகின்றது, விகல்பம் இல்லாமல் இருக்கின்றது. அதனால் சொரூப ஆனந்தமானது நன்கு வெளிப்படுகின்றது. சின்மை அநேக அறிவு உருவாம் சிவமே இவை யாவும் என்னும் தொன்மை முடிவு இல் நிலைதானே சுளுத்தி மௌனம் என சொல்வர். இது யோகத்தில், தியானத்தில், சமாதியில் மனது இருக்கின்ற பொழுது தூக்கத்தில் இருக்கிறது போல் இருக்குது. இப்போ விழித்தா என்ன ஆகுது? விழித்த உடனே திரும்ப மனது உலகத்தை பார்க்கின்றது. அதனால் உலகத்தை நோக்கி துவைத்த விருத்திகள் வந்து விடுமானா? இல்லை. அப்படி உலகத்தை பார்க்கின்ற பொழுதும் விழிப்பு நிலையிலும் கூட உலகத்தை துவைத்தங்களை பன்மையாக இருக்கின்ற உலகங்களை பார்க்கின்ற பொழுதும் உலகத் தோற்றத்தை பார்க்கின்ற பொழுதும் கூட இந்த இங்கு அநேகமாக இருப்பது ஓர் அறிவே, ஆத்மாவே தன்னுடைய மாயா சக்தியினால் பல்வேறு நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டு உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்ற ஆத்ம திருஷ்டி, ஆத்ம தரிசனம் விழிப்பு நிலையிலும் இருப்பது சுளுத்தி மௌனம் ஆகும். அதனால் கண்ணை மூடி இருந்தால் தான் தூக்கங்கிறது இல்லை. மனது எப்பொழுதும் ஆத்ம தரிசனத்திலேயே இருத்தல் சுளுத்தி மௌனம் ஆகும். ஏன்னா ஆத்மாவிற்கு வேறாக ஒன்றும் இல்லை. அதனால் எல்லாமே ஆத்மானு பார்க்கிற பொழுது அங்கே ஏக்க விருத்தி தான் இருக்குது. பார்க்கிற காட்சி, கண்ணில் அநேக காட்சிகள் தெரிந்தாலும் மனது ஏக்க விஷயத்திலேயே இருக்கின்றது. நகைகளை பார்க்கின்ற பொழுது கண்ணில் அநேக நகைகள், அநேக தோற்றங்கள், வடிவங்கள் தெரிகின்றன. ஆனால் நம்முடைய புத்தி, மனது என்ன? அனைத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரே தங்கத்தை பார்க்கின்றோம். அப்போ மனது பலவாக இல்லை. மனது அந்த நாம ரூபத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்காத பொழுது பலவாக இருக்காது. ஆனால் அந்த நகைங்கிற தோற்றத்துக்கு, வடிவத்துக்கு, அந்த டிசைனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கின்ற பொழுது தான் மனது விகாரம், சஞ்சலம் வருது. இது நல்லதா, அது நல்லதா, இது அழகாக இருக்கா, அது அழகாக இருக்கா, இது பழைய மாடலா, புதிய மாடலான்னு அந்த நாமரூபத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்கிற பொழுது மனது சலனம் அடைகின்றது. அதனால் சுகதுக்கம் வருகின்றது. அதே நகையை பார்க்கிற பொழுது எல்லாம் ஒரே தங்கமேங்கிற திருஷ்டி இருந்தால், எல்லா நகைகளிலும் இருக்கின்ற ஒரே தங்கத்தை பார்க்கின்ற பார்வை இருக்கிற பொழுது மனது சலனம் இல்லாமல் ஒருமையில் இருக்கின்றது. அப்போ விஷயங்களை பார்த்தாலும் அந்த காரியத்தை மட்டும் பார்க்காம, நாமரூபத்தை, புற தோற்றத்தை மட்டும் பார்க்காம உள்ளே இருக்கின்ற மெய்ப்பொருளை காண்கின்ற பொழுது அப்பொழுதும் மெய்ப்பொருள் ஒன்று தான் என்பதனால் மனது ஒன்றாகவே இருக்கின்றது, விகல்பம் அற்று இருக்கின்றது. ஆகவே அது சுளுத்தி மௌனம், அதுவும் சுளுத்தி மௌனம்தான்.
ஆனால் சமாதியிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது தான் மௌனம் என்பது இல்லை. மனது எப்பொழுதும் அத்வைத்த திருஷ்டியில் இருக்கிறது, ஆத்ம திருஷ்டியில் இருக்கிறது, அல்லது ஈஸ்வர தரிசனத்தில் இருக்கிறதும் மௌனம் தான். அதனால் மனோ மௌனம்னா மனது எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கின்றது. அதனால அதை சகஜ சமாதிங்கிற வார்த்தையில் சொல்லுகிறார்கள். சமாதியிலே செவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, எண்ணற்ற சமாதிகள் அது உள்ளே இருக்கிறது. ஆனால் சகஜமாக விவகாரம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுதும் மனது சலனம் இல்லாமல் இருந்தால், ஒரே திருஷ்டியில் இருந்தால், ஒரே விஷயத்தில் மனது இருந்தால் அது சகஜ சமாதி ஆகும். அதுவும் சுளுத்தி மௌனம் தான். சுளுத்தியில் இருப்பது போன்ற மனதின் மௌன நிலைதான் என்று சொல்வர். அதனால் நாம் எப்போ நமக்கு அந்த ஆத்ம அனுபவம் வருமோ என்று பலர் நினைக்கிறார்கள். அப்படி ஆத்ம அனுபவம் வந்தால் தான் ஆத்ம திருஷ்டி, ஆத்ம தரிசனம், அதுதான் ஞான நிஷ்டை, அதுதான் மோட்ச நிலை. அது நமக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நிலையில் அந்த அனுபவம் வரணும் அப்படிங்கிற எண்ணமானது சாதாரணமாக இருக்கின்றது. ஆனால் ஆத்ம ஞானம் திடமாக இருந்தால் ஆத்மானுபவம் எப்பொழுதுமே இருக்கின்றது. ஏனென்றால் இங்கு எல்லாமே எப்பொழுதும் ஆத்மாவாகவே இருக்கின்றது. இந்த சுளுத்தி மௌனம் 2 விதத்தில் வரலாம். தொடர்ச்சியான யோக சாதனைகளால் வரலாம், ஆத்ம தியானத்தினால வரலாம். சாங்கியம், யோகம் நம்ம பகவத்கீதையில் விரிவாக பார்க்குறோம். பகவான் முழுக்கவே இதை சொல்கிறார். 3வது 4வது 5வது அத்தியாயங்களில் இந்த 2ஐயும் தான் சொல்கிறார். சாங்கியம், யோகம். யோகிகளுக்கு யோகத்தையும் சாங்கியர்களுக்கு சாங்கியத்தையும் நான் சொல்லுகின்றேன்னு சொல்கிறார். அதே தான் இந்த கருத்து தான் இங்கே அடுத்தடுத்த பாடல்களில் வருகின்றது. நின்ற விண் உண்டு அல்லவும் ஆம் நிகழும் அனைத்தும் உளது இலது ஆம் என்று சமமும் சாந்தமுமாய் இருத்தல் சுளுத்தி மௌனம் அதாம். சுளுத்தி மௌனத்துக்கு இன்னும் விளக்கம்னா, மனது எப்பொழுதும் என்றும் சமமும் என்றும் இல்லை, என்று முந்தின வாக்கியத்தோடு சேர்ந்தது. சமமும் சாந்தமுமாய் இருத்தல் சுளுத்தி மௌனம் ஆகும். மனது எப்பொழுதும் சமநிலையில் இருத்தல். பண்டிதாக சமதர்ஷினக சொல்கிறாரு. அந்த சமதர்ஷனத்தோடு சமதர்ஷனத்தினால மனது அடங்கி இருத்தல், சமநிலையில் இருத்தல், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் காற்றில் அலைக்கழிக்கப்படாத தீபம் போல அல்லது நீர்நிலை போல மனது இருத்தல், அதான் சமநிலை. மனது எப்படி காற்று இல்லாத பொழுது அந்த தண்ணீரை பார்த்த ஏரியோ குளமோ அங்கே பார்க்குற பொழுது அப்படியே ஒரு பூசப்பட்ட தரை போல திடமாக இருக்கிற மாதிரி எவ்விதமான சலனமும் இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களால் அலைக்கழிக்கப்படாமல் மனது சமமாக எப்பொழுதும் இருத்தல். அதனால் சாந்தமுமாய் இருத்தல், இந்த கொதிப்பு எதுவும் இல்லாமல் அமைதியாக இருத்தல். ரஜோ தமோ குணங்கள் இல்லாமல் சத்துவ குணம் மேலோங்கியதினால் மனது அமைதியாக இருத்தல். அதுதான் சுளுத்தி மௌனம் ஆகும். அது எப்படின்னா, நின்ற விண் உண்டு அல்லவும் ஆம். இந்த ஆகாசம் போல, ஆகாசம் சர்வ வியாபகமாக இருக்கின்றது. அது இருக்கு இல்லைன்னா, அது திருஷ்டமாக கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இல்லை, ஆகவே இல்லை. அதே சமயம் சர்வ வியாபகமாக இருக்கின்றது. அப்புறம் அனைத்தும் உளது இலதுனா, அனைத்தும் இருக்கின்றது இல்லை, பார்க்கிறது காட்சியில் இருக்கின்றது, வாஸ்தவமாக இல்லை என்று. அதனால் இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது உலகத்தில் தெரிகின்ற அனைத்தும் தெரிகின்றன, ஆனால் வாஸ்தவமாக இல்லை. அதனால் தான் மித்யா அப்படின்னு சொல்கிறோம். இல்லவே இல்லாத பொருள்னு சொல்கிறதில்ல, மித்யா என்று உலகத்தை சொல்லுகின்றோம். காட்சியில் இருக்கு, ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இல்லாமல் போய்விடுகிறது. பார்க்கிறதுக்கு அனுபவத்தில் இருக்குது, அதனால் சில இன்ப துன்பங்கள் கூட வருகின்றன, ஆனால் அவை உண்மையில் இல்லை. உண்மையில் இல்லைங்கிற புரிதல் புத்தியில் இருக்கிற பொழுது இந்த விவகாரத்தில் தெரிகின்ற ஏற்றத்தாழ்வுகள் புத்தியை, மனதை பாதிப்பது இல்லை. அதனால் அந்த புத்தியில் அந்த விஷயம் தெளிவாக இருக்கணும். சினிமா பார்க்குற மாதிரி, நாடகம் பார்க்குற மாதிரி. அப்போ அது காட்சியில் இருக்குது. அங்கே காதல், சோகம் முதலான நவரசங்களும் காட்சியில் வருகின்றன. ஆனால் அதில் ஏதாவது உண்மையான
ஹீரோ வில்லனை கொல்லுகின்றார், இல்லை வேலை கொடூரமான சம்பவங்கள் நடக்குது, இல்லை காதல் திருமணம் முதலானவை நடக்குது. அந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயமும் துக்கத்திற்குரிய விஷயம் இரண்டுமே காட்சியில் இருக்கே ஒழிய உண்மையில் இல்லை. தற்காலிகமான ஒரு தோற்றம், வாஸ்தவமாக இருக்கின்ற ஒரு பொருளை அது எந்த விதத்திலும் பாதிப்பது இல்லை. அதான் முக்கியமானது. அந்த திரை, சினிமா திரை இருக்கே, வெள்ளித்திரை வெள்ளைத்திரை, அதில் இந்த காட்சி வருது. திடீர்னு தீப்பிடிச்சி எரிகிறதா காட்சி வருகிறது. அந்த காட்சி உண்மையிலேயே இருந்தால், உண்மையிலேயே தீ பிடிச்சா நெருப்பு பிடிச்சாக்கா அந்த திரை இருக்குமான, ஆனால் அந்த வெண்திரை அப்படியே இருக்கின்றது. அதில் உண்மை பொருளில் எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே இருக்குது. ஒரு நெருப்பு எரிகிற காட்சினா அதுக்கப்புறம் கடலை காமிக்கிறா, முழுக்க நீராக இருக்குது. அப்போ அந்த கடல் தண்ணீர்னால் அந்த திரையானது நினைந்து போய்விட்டதான்னா இல்லையே. திரை இந்த காட்சி போன முடிஞ்சு எல்லா காட்சியும் முடிஞ்சு பார்த்தா திரை அப்படியே இருக்குது. சினிமா தொடங்குவதற்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே அது இருக்கின்றது. அப்போ அந்த காட்சிகள் இருக்கின்ற பொழுதும் அதனால் பாதிப்பு அடையாமல் அது அப்படியே இருந்தது. அப்படித்தான் இங்கே மெய்ப்பொருள் ஆத்மாவானது இந்த உலகங்கிற தோற்றம் வருகின்ற பொழுதும் அது இருக்கின்ற பொழுதும் அவைகள் லயமான பிறகும் அப்படியே எவ்விதமான விகாரமும் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே இவை அனைத்தும், இந்த விகாரங்கள் அனைத்தும், இந்த விவகாரங்கள் அனைத்தும், பிறப்பு இறப்பு முதலான எல்லா விதமான இருமைகளும் எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளும் வாஸ்தவமாக இருக்கின்ற, பாரமார்த்திகமாக இருக்கின்ற ஆத்மாவை ஒன்றும் செய்வது இல்லை. இவைகள் வெறும் தோற்ற மாத்திரம், கல்பனா மாத்திரம். இந்த ஞானத்தினால, அதனால் என்றுனா அனைத்தும் உளது இளது ஆம் என்றுனாக்க இந்த தெளிந்த ஞானத்தினால, இந்த தெளிந்த விவேகத்தினால மனது சாந்தமடைந்து இருத்தல், சமமும் சாந்தமுமாய் இருத்தல் சுளுத்தி மௌனம் ஆகும். சுளுத்தி மௌனம் அதனுடைய சொரூபம் என்னன்னா சமமும் சாந்தமுமாய் இருத்தல். அதற்கு ஹேத்து என்ன, எப்படி அது சமமும் சாந்தமுமாக ஆனதுனாக்கா இந்த ஞானம், இந்த மெய்ப்பொருளை பற்றிய அறிவு. அதனால் சாந்தி அடைந்திருக்கின்றது. ஏன்னா அது சாந்தி இல்லாமல் போனதுக்கு, சாந்தியில் இல்லாமல், சமம் இல்லாமல் இருந்ததற்கான காரணம் என்ன? இந்த உலகம், உலகத்தில் தோன்றுகின்ற இருமைகள், இவைகளெல்லாம் சத்தியம் என்று நினைத்தது. அவ்வளோதான். அது சத்தியம் இல்லை, அது சத்தியம்னு மனது நினைத்திருக்கிற பொழுது அதனால் பதட்டம் வந்தது. அது சத்தியம் இல்லைங்கிற தெளிவு வந்த உடனே பதட்டமானது போய்விடுகின்றது. அதான் ஒன்று சுளுத்தி மௌனம்தான் உபய விதமாம் யோகியர்க்கு தோன்றுகின்ற சாங்கியமும் தூயதான யோகமும். இந்த சுளுத்தி மௌனம் எப்படி வரும்னா அதற்கான உபாயத்தை சொல்லுகின்றார். அந்த மனதை மனதை சொரூபத்தில் சுளுத்தி மௌனத்துக்கு கொண்டு போவதற்கான உபாயம் இரண்டு விதமாக இருக்கின்றது. சாங்கியம் என்றும் யோகம் என்றும். உபயவிதமாம் யோகியர்க்கு தோன்றுகின்ற சாங்கியமும் தூயதான யோகமுமே. உபயவிதம்னா இரண்டு விதம். யோகியருக்கு யோக மார்க்கம், சாங்கியருக்கு ஞான மார்க்கம். அது என்னங்கிறத அடுத்த பாடல்களில் விவரித்து சொல்லுகின்றார். விளக்கம் வருகின்றது. தெளிவா ஞான உணர்வாலே தினமும் ஏக்க சமாதியினால் அளவாம் சங்கையால் அறிந்த அவர் சாங்கிய யோகியர் ஆகும். உளதாம் பிராணன் முதல் வாயு உபசாந்தியில் ஊகத்தாலே எளிதாம் முடிவில் உயர் பதத்தை இயைந்தோர் யோக யோகியரே. தெளிவா ஞான உணர்வாலே தினமும் ஏக சமாதியினால் அளவாம் சங்கையால் அறிந்த அவர் சாங்கிய யோகியர் ஆவர். சாங்கிய யோகியர்னா ஞான யோகியர், ஞான யோகம் என்று ஞான யோகத்தை அபியாசம் செய்யக்கூடியவர்கள், ஞான யோக சித்தி
உடையவர்கள், அடைந்தவர்கள் சாங்கிய யோகியர்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்க? தெளிவாக ஞான உணர்வாலே, தெளிவான தத்துவ ஞான உணர்வினால் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞான உணர்வினால் இந்த உலகம் என்ன, உயிர் என்பது என்ன, இறைவன் என்பது என்ன என்பதை பற்றிய தெளிவான சாஸ்திர விசாரத்தினால் ஏற்பட்ட ஞான உணர்வு, ஞானத்தினால் ஏற்பட்ட விழிப்பு நிலை. உணர்வு என்பதற்கும் ஞானம்தான் அர்த்தம். ஞான உணர்வாலே அப்படின்னாக்கா ஞானமாகிய உணர்வினாலே என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது விருத்தி ஞானம், அதனால் ஏற்பட்ட ஆத்ம ஞான உணர்வாலே. தினமும், தினமும்னா எப்பொழுதும் அர்த்தம். ஏக சமாதியினால், ஏக சமாதினா ஏகமாக இருக்கின்ற ஆத்ம சமாதியினால், ஆத்ம தியானத்தினால், ஒரே விஷயத்தில் சமாதி அடைந்திருக்கின்ற தன்மை ஏக சமாதி. ஏகமாக இருக்கின்ற பரம்பொருள் ஆத்மா பிரம்மம், அதில் ஒருமுகப்பட்ட மனது. எப்படி ஒருமுகப்பட்டதுன்னா அளவாம் சங்கையால் அறிந்த. சங்கை, அந்த சாங்கியம்ங்கிற வார்த்தை சங்கைனா ஞானம் அப்படின்னு அர்த்தம். அனைத்தையும் பற்றிய தத்துவ ஞானத்தினால் அறிந்த. என்னோட சங்கை அப்படிங்கிறது சம்யக்கு கியாயத்தே, நன்றாக ஆராய்ந்து அறிதல் அப்படிங்கிற அர்த்தம். இன்னொன்று சங்கியா என்றால் எண்ணிக்கை. இந்த தத்துவங்கள் எத்தனை என்று ஆராய்கின்ற அந்த சாங்கிய யோகம்னு, சாங்கிய தர்சனம் சொல்கிறோமே, அவர்கள் இந்த உலகத்திற்கு காரணம் என்னன்னு ஆராய்ந்து 24 தத்துவங்கள்னு சங்கியா சொல்கிறாங்க. இப்போ எண்ணிக்கை, எல்லாத்தையும் எண்ணிக்கை கணக்கு பண்ணி இவ்வளவு தான் உலக தத்துவங்கள்னு சொல்லுகிறார்கள். அதனால் அது சாங்கியம்னு பேர். சங்கியா அப்படிங்கிறதுக்கு சங்கியான எண்ணிக்கை, தத்துவம்னு அர்த்தம். தத்துவங்களை பற்றிய தெளிவான அறிவு. அளவாம்னா, அளவுங்கிறது என்னென்ன தத்துவம் இருக்குது, அதனுடைய வரையறை என்ன என்பதை பற்றிய தெளிந்த ஞானம். அவ்வாறு ஆராய்ந்து அறிந்த அவர் சாங்கிய யோகியர் ஆவார். சாங்கிய யோகியர், ஞான யோகியர் என்று சொல்லப்படுவர் ஆகும். அவர்கள் தான் சாங்கிய யோகியர்கள் ஆவர். உளதாம் பிராணன் முதல் வாயு உபசாந்தியின் ஊகத்தாலே எளிதாம் முடிவில் உயர் பதத்தை இயைந்தோர் யோக யோகியரே. யோகம்னு சொல்கிறார். கர்மயோக யோகம்னு எடுத்துக்கொள்ளலாம், அஷ்டாங்க யோகம்னு எடுத்துக்கொள்ளலாம். சாங்கிய யோகம்னு சொல்கிறதுனால ஞான யோகம். இந்த இடத்துல யோகம்ங்கிறது யோக சாதனைகள் எல்லாவற்றையும் குறிக்கின்றது. பிராணன் முதல் வாயு, பிராணன் முதலான வாயுக்களை உபசாந்தியில், அவைகளை சொரூபத்தில் அடக்குவதின் வாயிலாக இந்த ஆத்மா, இந்த மனதை, அதாவது பிராணாயாம பயிற்சியினால் மனதை அடக்குதல். ஏற்கனவே காக்கு புஷுண்டர் கதையில் பார்த்தோம். பிராணாயாமத்தினால மனதோட செயல்பாட்டுக்கு 2 காரணம். ஒன்று வாசனை, இன்னொன்று பிராணம். இதுதான் காரணம்னு முந்தின அத்தியாயங்களை படித்திருக்கிறோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வாசனை காரணம், இன்னொன்று பிராணன் காரணம். இந்த 2ல் எதை நீக்கினாலும் மனது அடங்கிவிடும். அப்போ வாசனாக்ஷயம் என்பது ஞான அபியாசத்தினால் வருகின்றது. அதனால் மனது அடங்குகின்றது. யோக பிரதானமாக இருப்பவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பிராணாயாம பயிற்சியினால் மனதை அடக்குகிறார்கள். பின்னாடியே அடுத்தடுத்த பாடலில் அதற்கான விரிவான விளக்கம் வரப்போகுது. 2ம் ஒன்று தான், 2ம் ஒரே பலனை தரத்தக்கது என்பதை சொல்லப் போகின்றார். பிராணன் முதலான வாயு உபசாந்தியில், பிராண முதலான வாயுக்களை லயப்படுத்துவதன் மூலமாக மனதை லயப்படுத்துதல், மனதை நிறுத்தணும். அதுதான் மனதை சொரூபத்தில் நிறுத்துறதுக்கு ஸ்ரவண மனனத்தையே தொடர்ச்சியாக செய்கிறதுனால மனதை ஆத்மாவில் நிறுத்த முடியும். இல்லை எனக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு சில சாஸ்திரங்கள் படித்து ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொண்டு மனதை நிறுத்துவதற்கு பிராணாயாம சகாயத்தை எடுத்துக்கொள்ளுதல் என்பது அங்கே பிராணாயாம யோகம்ங்கிறது பிரதானமாக இருக்கிறதுனால அது யோக மார்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் யோகம்னு சொல்லுகின்றார். யோக யோகியர்.
உபசாந்தியில் ஊகத்தாலே எளிதாம் முடிவில் உயர் பதத்தை இயைந்தோர்னா உயர்ந்த பதத்தை அந்த மோட்ச பதத்தை அடைந்தவர்களுக்கு யோக யோகியர்னு பேர். அதனால் சாங்கிய யோகியர் யோக யோகியர். சாங்கிய ஞானம் ஞான யோகத்தை கடைபிடிப்பவர்கள் சாங்கிய யோகியர் அல்லது ஞான யோகிகள். கர்ம யோகத்தை கடைபிடிப்பவர்கள் யோக யோகியர். பகவத்கீதையில் இதைத்தான் நம்ம விரிவாக பார்க்குறோம். 3, 4, 5 அத்தியாயங்களில் பார்க்குறோம். இந்த யோக யோகியருங்கிறத இல்லறத்தார் என்று எடுத்துக்கொள்ளலாம். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது கர்ம யோகத்தை செய்பவர்கள், அதோடு மற்ற அஷ்டாங்க யோகம் முதலான பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்பவர்கள். ஞான யோக பயிற்சியும் இருக்குது, ஆனால் பிரதானமாக அவர்கள் யோகத்தை கொண்டிருக்கிறார்கள். அதனால் யோகிகள். சாங்கிய யோகிகருங்கிறது சந்நியாச ஆசிரமத்தை குறிப்பதாக, சந்நியாசிகளை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். சாங்கியத்தை பிரதானமாக கொண்டவர்கள். அடுத்த பாடல். பண்ணப்படாத உபசாந்த பதமே எவர்க்கும் பற்றாகும் எண்ணத்தகு சாங்கியர் எய்தும் இடமே இடமாம் யோகியர்க்கும் கண்ணத்தகு வாசனை வளைசூழ் கடிய பிராணன் மனம் இரண்டும் நன்னப்படு செய்தொழில் தீர நசிக்கில் அதுவே பரமபதம். சென்ற பாடலில் சொன்னார், பதம் உயர் பதம் இயைந்தோர் உயர் பதத்தை அடைவர்னு. அந்த உயர் பதம் என்ன என்பதை இங்கே விவரிக்கின்றார். உயர் பதம் என்பது எல்லா பதங்களுக்கும் மேலாக இருக்கின்ற மோக்ஷ பதம். மோக்ஷம் என்பது தான் உயர் பதம்னு சொல்லப்படுது. மற்ற எல்லா பதங்களும், பதம்ங்கிறது அடையப்படுகின்ற இடம் இருக்கு, பதம்னு பேர். பரம பதம்னு சொல்கிறோமே, பரம பதம், உயர் பதம், மோட்ச பதம் எல்லாம் ஒன்று தான். தத்தாம பரமம் மத தாமம்னு சொல்கிறார். இப்போ திரும்பி வாராத பதம், மற்ற எல்லா பதங்களுமே திரும்பி வருகின்ற நிலையை உடையது. மற்ற சாதன சாத்தியங்களால் அடையப்படக்கூடிய, மற்ற கர்மங்களால் அடையக்கூடிய அனைத்தும், கர்மங்களால் அடையக்கூடிய அனைத்தும் திரும்பி வரக்கூடிய பதம். இது திரும்பி வாராத பதம். ஏன்னா இது சொரூபமாக இருக்கக்கூடியது. அதனால் மற்ற எல்லா பதங்களுக்கும் மேலான பதம். ஆகவே பரமபதம் அல்லது உயர் பதம். பரமங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை உயர். ஆனால் பரமபதம்ங்கிறது தமிழில் சொன்ன, பதம்ங்கிறது எப்படி இருந்தாலும் சம்ஸ்கிருதம் தான். ஆனால் பரமங்கிறத மட்டும் தமிழ் படுத்தினா உயர்னா, மற்ற எல்லாவற்றிற்கும் உயரே இருப்பது, மேலே இருப்பது, உயர்ந்ததாக இருப்பது. ஏன் உயர்ந்ததுன்னா இது திரும்பி வாராத பதம், மற்ற அனைத்தும் திரும்பி வரக்கூடியது. உலகத்தில் நம்பர் 1 பணக்காரன்னா இந்த வருஷம், அடுத்த வருஷம் வேறு யாராவது வரலாம். இல்லை உலக அழகினா இது இந்த வருஷம்தான், அடுத்த வருஷம் அடுத்த அழகி வந்துடுவாங்க. இல்லை சிறந்த வீரன் ஒலிம்பிக்கில் தான் கோல்டு மெடல்னா இந்த வருஷம் இருக்கலாம், அடுத்த வருஷம் வருவான், அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ எல்லாமே மாறுபடக்கூடியது. ஆனால் மாறாமல் நிரந்தர பதம் இந்த மோக்ஷ பதம். சில ஒருத்தர் அடைஞ்சால் அடுத்தவர் வந்துட்டால் முதல்ல இருந்தவருக்கு அந்த பதவி இல்லை. ஆனால் மோட்ச பதம் எத்தனை பேர் போய் அடைந்தாலும் எல்லோருக்கும் மோட்சம்தான். அங்கே சமானம். அங்கே ஒருத்தர் மோட்சத்துக்கு போனால் முன்னாடி மோட்சத்தில் இருந்தவர் கீழே வந்துட்டார்னா, இந்திர பதத்துக்கு வேணால் அப்படி இருக்கலாம். இந்திர பதவி தேவர்களுக்கு மேலான பதவிங்கிறோம். ஆனால் அந்த இந்திர பதவியும் தற்காலிகமானது. அடுத்த ஆள் இந்திரனாக வந்துட்டார்னா முந்தின இருக்க ஆள் ரிட்டையர்ட் ஆகி போயிடுவார், அவர் மேலே போயிடுவார். ஆனால் மோட்ச பதம்ங்கிறது எத்தனை பேர் போனாலும் அது அவர்கள் மோட்சத்திலேயே இருப்பார்கள். அதனால் மேலே பதம். அதனால் இதில் போட்டிங்கிறது இல்லை. மற்ற பதங்களில் போட்டிங்கிறது இருக்குது. நமக்கு அடுத்த வந்துடுவானோ அப்படின்னு சொல்லி அவனை வரவிடாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்திரனே பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். பூமியில் ஒருத்தர் தபஸ் பண்ணாக்க தேவர்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா தனக்கு போட்டியாக வந்துடுவான்னா. அதனால் அதற்கு என்னெல்லாம் தடைகள் பண்ண முடியுமோ அந்த தடைகள்லாம் தேவேந்திரன் முதலானவர்கள் பண்ணுகிறார்கள். தேவலோகத்தில் இருக்கிறவர்களே அப்படின்னா பூலோகத்தில் இருக்கிறவனை சொல்ல முடியுமா? எல்லாருமே போட்டிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஒரு பதம், ஒரு சீட்டில் ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஒரு உரையில் ஒரு வாழ்னா இருக்க முடியும்னா, அப்படி மோட்ச பதம் கிடையாது. எத்தனை பேர் போனாலும் இருக்கலாம்.
அதனால் அது எல்லா பதங்களுக்கும் மேலான பதம். அதனால் இதில் போட்டிங்கிறதே இல்லை, ஒருத்தர் தான் இருக்க முடியுங்கிறது இல்லை. அப்புறம் மற்ற எல்லா பதங்களும் கீழே திரும்ப வரக்கூடியது, முடிவுடையது, எல்லை உடையது, வரையறை உடையது. இது எல்லை இல்லாதது, வரையறை இல்லாதது, திரும்பி வாராத நிலை. ஆகவே பரமபதம் அதுதான் உயர் பதம். அது எப்படி என்ன என்பதை இங்கே விவரித்து சொல்லுகின்றார். அதனால் இது பரமபதம்னா ஒரு காலத்தில் போய் எங்கேயோ அடையிறதுன்னு நினைக்கக்கூடாது. எதெல்லாம் அடையப்படுதோ அதெல்லாம் திரும்பி கீழே இறங்கி வர்றது தான். அதனால் இங்கே சொரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவின் நிற்றல் என்பது தான் பரமபதம். அதனால் இதுக்கு வெளியே போக வேண்டியதில்லை, இது உள்ளே போக வேண்டியதுன்னு விளக்கம் பார்க்கலாம். பண்ணப்படாதன்னு அதனால் சொல்லிட்டார். பண்ணப்படாதன்னா இது செய்யப்பட்டது அல்ல, அடையப்படக்கூடியது அல்ல, இது சொரூபமாக இருப்பது. இது செயற்கையாக உண்டு பண்ணப்பட்டது அல்ல, இயல்பாக. ஆத்மா எப்பொழுதுமே முக்த நிலையில் இருக்கின்றது, ஆத்மா எப்பொழுதுமே பரமபத நிலையில் இருக்கின்றது. பண்ணப்படாத அதனால் செய்யப்படாத, பண்ணப்படாத, சுபாவமாக இருக்கின்ற உபசாந்த பதமே எவர்க்கும் பற்றாகும். உபசாந்தம் அது பரிபூர்ண சாந்த நிலையில் இருக்கின்ற அந்த பரமபதமே எல்லோராலும் பற்றத்தகுந்தது ஆகும், அடையத்தகுந்தது ஆகும். ஏன்னா அதுதான் நிரந்தரமான பதம். நம்ம நிரந்தரமான ஒன்றைத்தான் விரும்புகிறோம். ஆனால் எது நிரந்தரமான ஒன்றுன்னு தெரியாததுனால அனித்தியமானதை பற்றி கொண்டிருக்கிறோம். அது நிரந்தரமாக இருக்கணும்னு அதை எப்படியாவது நிரந்தரமாக தக்க வைத்து கொள்றதுக்கு ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறோம். அது அறியாமை தவிர வேறொன்றும் இல்லை. அதனால் விவேகம் இருப்பவர்கள் இந்த அற்பமான உலக பதவிகளை அடையணும்னு விரும்புகிறது இல்லை, உயர்ந்த லோக்கங்களை அடையணும்னு விரும்புகிறது இல்லை, இந்த மோட்ச பதத்தை அடைய வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். அதனால் எவர்க்கும் பற்றாகும், எவராலும் பற்றத்தகுந்தது ஆகும், அடையத்தக்கது ஆகும். எண்ணத்தகு சாங்கியர் எய்தும் இடமே இடமாம் யோகியர்க்கும். என்ன தகுந்தனா போற்றத்தகுந்த, உயர் மதிக்கத்தகுந்த, உயர்வாக கருதத்தகுந்த சாங்கியர். சாங்கியர்னா ஞானிகள். ஞானிகள்னாலே உயர்வானவர்கள், மேலானவர்கள். ஏன்னா செயற்கரிய செயலை செய்தவர். அதனால் மிக அரிதாகவே சிலர் ஞானிகளாக ஆகின்றார்கள். அதனால் மற்றவர்களால் மதிக்கத்தகுந்த அந்த சாங்கியர்கள் எந்த ஒரு பரம பதத்தை, உபசாந்த பதத்தை அடைகின்றார்களோ யோகியர்க்கும் அதுவே இடமாம். அதனால் சாங்கியர் எய்தும் இடமே யோகியர்க்கும் இடமாம். யோகிகளும் அதே பதத்தை அடைகிறார்கள். அதனால் ரெண்டு சாதகர்கள், ரெண்டு சாதனை நிலை சொல்லி இருந்தாலும் முடிவு ஒன்றுதான். எத் சாங்கியை பிராபியதே ஸ்தானம் தத் யோகைரப்பி கம்யதே. பகவத்கீதையில் இதே தெளிவாக வாக்கியம் இருக்குது. அதனால் சாங்கியர்களால், சாங்கியருங்கிறத ஞானிகள், ஞானிகள்ங்கிறத சன்னியாசிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களால் எந்த ஒரு உயர்ந்த பதமானது அடையப்படுகின்றதோ அதே பதமானது கர்ம யோகிகளாலும் அடையப்படுகின்றது. அதனால் இரண்டும் வேறு வேறு இல்லைன்னு பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் பகவான் விரிவாகவே அதை பற்றி பேசுகின்றார். சந்நியாச யோகம்னே பேர் வைத்து கொண்டு சொல்லுகின்றார். அவன் யோகி, அவன் சன்னியாசினா. கர்ம பலனை தியாகம் பண்ணதுனால சன்னியாசி, கர்மாவை செய்து கொண்டு இருக்கிறதுனால அவன் யோகினா. அதெல்லாம் பகவான் சொல்கிறார். அதான் இங்கேயும் அந்த கருத்து தான் இருக்கின்றது. இங்கே இருக்கிற கருத்தை தான் அங்கே பகவத்கீதையில் சொல்லப்பட. நான் இதான் முன்னாடி வந்தது இல்லை, இங்கே ஞான வாசிஷ்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் பின்னாடி வந்த கிரந்தங்கள் அனைத்திலும் இருக்கின்றது. அதனால் எல்லாற்றுக்கும் மூலம் இதுதான். வேதங்கள் உபனிஷத்து மூலம்னு பார்க்கிறோம். அதற்கு அடுத்து பிரகரண கிரந்தங்களில் எல்லா கிரந்தத்துக்கும் மிக பழமையாக இருக்கக்கூடிய கிரந்தம் இந்த யோக வாசிஷ்டம், ஞான வாசிஷ்டம் தான். அதனால் இதில் எல்லா கருத்துக்களுமே சொல்லப்பட்டு இருக்கின்றது. பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் இந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தான் அதை பல கோணங்களில் தனித்தனி விஷயங்களாக சொல்லி இருக்கிறார்கள். இதை நம்ம பகவத்கீதையிலையும் பார்க்கின்றோம். சாங்கியர் எய்தும் இடமே இடமாம் யோகியர்க்கும். கண்ணத்தகு வாதனை வலை சூழ் கடிய பிராணன் மனம் இரண்டும்.
நன்னப்படு செய் தொழில் தீர நசிக்கில் அதுவே பரமபதம். இந்த பரமபதம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறார். சாங்கியர்களாலும் யோகிகளாலும் அடையப்படக்கூடிய பதம் ஒன்றுதான்ங்கிறத முதல் 2 வரியில் சொன்னார். இங்கே அந்த பதம் என்ன என்பதற்கு விளக்கம், செய் தொழில் தீர நசிக்கில் பிராணன் மனம் இரண்டும் நன்னப்படு செய் தொழில் தீர நசிக்கில் அதுவே பரமபதம் ஆகும். இந்த மனது நசித்து இருத்தல், மனோக்ஷயம் மனோநாசம், மனது இல்லாது இருத்தல், பிராணன் மனது இரண்டும் ஒடுங்கி இருத்தல், இரண்டும் லயமாகி இருத்தல், இரண்டும் சத்துவப்பிரதானமாக இருத்தல் என்பதுதான் பரமபதம் ஆகும். நன்னப்படு செய் தொழில் தீர, நன்னப்படு தொழில்னாக்க பந்தப்படுத்துகின்ற அந்த தொழில்களை விடுத்து, பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற துவைத சிந்தனைகள் அனைத்தையும் விடுத்து நசிக்கில் மனது லயமாகி இருந்தால், சொரூபத்தில் லயமாகி இருந்தால் அதுவே பரமபதம். அதற்கு மேலே இருக்க வாக்கியம், கண்ணத்தகு வாதனை வலை சூழ் கடிய. வாதனை வலை, வாசனையாகிய வலை, இந்த ஜீவனை பந்தத்தில், சம்சாரத்தில், சரீரத்தில், உலகத்தில் கட்டி வைத்திருக்கின்ற வலை. அதனால் பந்தங்கிறதான் வலை. அது எதனால் வந்தது? வாசனையினால் வந்தது. கண்ணத்தகுனா அஞ்சப்படத்தக்க, பயப்படத்தக்க, பயத்தை உண்டு பண்ணுகின்ற வாசனை. சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் பயம் இருந்து கொண்டே இருக்கின்றதே அந்த வாசனை, வாசனையாகிய வலை. சூழ் கடியனாக்கா நாசமாக, இந்த வலை வாதனையாகிய வலை, வாசனையாகிய வலையானது அருந்து போக, அதனால் பிராணன் மனம் இரண்டும் செய்தொழில் தீர நசிக்கில். வாசனை இருக்கிறது, வாசனை தான் இந்த மனதை தூண்டுகின்றது, இயக்குகின்றது. வாதனை இல்லாமல் போகிற பொழுது மனது நசித்து விடுகின்றது. அதுவே பரமபதம். பரமபதம்னா மனது வாசனைகள் எதுவும் இல்லாமல், துவைத்த வாசனைகள் இல்லாமல், இந்த உலகம் சத்தியங்கிற எண்ணம் இல்லாமல், சம்சாரத்தை பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற வாசனை இல்லாமல். ஏன்னா வாசனையிலையும் சுபவாசனை அசுப வாசனைன்னு பார்க்குறோம். இந்த அசுப வாசனையை போக்குறதுக்கு சுபவாசனைங்கிறது தேவை. அதுதான் நம்ம ஆன்மீக சாதனைகளால் செய்கின்றோம். இந்த சுபவாசனைகளால் பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற வலை போல இருக்கின்ற அந்த வாசனைகள் அழிக்கப்பட்டால் அந்த அழிந்து இருக்கின்ற நிலை, மனது செயலற்றிருக்கின்ற நிலை, அதுவே பரமபதம். அதனால் மனதுனால நமக்கு துக்கம் வராமல் இருந்தால் அதுவே பரமபதம். சுருக்கமாக சொன்னால் அதான். இந்த மனசு இருக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை, மனசுனால் வருகின்ற துக்கம்தான் பிரச்சனை. மனது துக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அற்று இருந்தால், அல்லது மனது துக்கத்தை உண்டு பண்ணுகின்ற அனைத்து வாசனைகளையும் விட்டதாக இருந்தால் அதுவே பரமபதம். ஏன்னா அதற்கப்புறமும் அந்த மோக்ஷானந்தத்தை, பிரம்மானந்தத்தை, ஆத்மானந்தத்தையும் மேல் மூலமாக அனுபவிக்கிறோம், மனசு மூலமாகத்தான் அனுபவிக்கின்றோம். ஜீவன் முக்தி நிலையில் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு அதுக்கு மனசு தான் ஆதாரம். மனசு சத்துவ பிரதானமாக இருக்கிற பொழுது சொரூபானந்தத்தை அனுபவிக்கிறது. ஆத்மானந்தத்தை எப்பொழுதும் அனுபவிக்க முடியாது, அது அனுபவத்துக்குரிய விஷயம் அல்ல. ஆனால் ஆத்மானந்தம் மனதுக்கு வர்ற பொழுது, ஆத்மானந்தத்தினுடைய அந்த ஆனந்த ஆபாசமானது மனதில் தெள்ள தெளிவாக விளங்குகின்ற பொழுது அந்த ஆனந்தம், அதுதான் மோக்ஷானந்தம், பிரம்மானந்தம்னு சொல்லுகின்றோம். அது அப்போ அதற்கும் மனசு வேணும், அதற்கு மனசு இருக்குது. ஆனால் சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற வாசனை இல்லாததாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற மனது அதுவே அந்த நிலை தான் பரமபதம். அதனால் நன்னப்படு தொழில் செய் தொழில் தீரன, பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற தொழில், பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற வாசனைகள் தீர, அந்த சங்கல்பங்கள் இல்லாமல் மனதானது நசிக்கும் என்றால் அப்பொழுது அங்கே அந்த நிலை, மனது அனுபவிக்கின்ற அந்த நிலைனா மோட்சத்தை அனுபவிக்கிறது மனசு தான்.
ஆத்மா கிடையாது. ஆத்மா அது எப்பொழுதுமே மோட்சஸ்வரூபமாக நித்திய முக்தமாக இருக்கின்றது. அதனால் எந்த மனது இதுவரைக்கும் அஜானத்தினால துவைத்த விருத்திகளால் சம்சாரத்தை துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்ததோ அதே மனது அந்த அஜானத்திலிருந்து துவைத்த விருத்திகளிலிருந்து விடுபட்டு ஆத்ம ஞானத்தில் இருக்கின்ற பொழுது ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது. அந்த அனுபவம், அந்த நிலை, அதுதான் அந்த ஆனந்தம் தான் பரமபதம். அதுவே பரமபதம். அடுத்த பாடல். வினவி நோக்காமையில் சித்தம் மெய்போல் தோன்றும் பொய்யே ஆம். கனவில் தனது மரணம்தான் காணா நின்றும் உளதாமோ. அனக ஏக பொருள் பழக்கத்து அழுத்தம் பிராணன் உள்ளடக்கல் மனதை அடக்கல் இவை முத்தி வச்சனப் பொருளாம் சுருக்கத்தில். இந்த பரமபதம் என்ன என்று பரமபதத்தோட சொரூபத்தை சொன்னார். சாதகர்களை ரெண்டாக பிரித்து சொன்னார். சாங்கிய யோகிகள், யோக யோகிகள் அல்லது கர்ம யோகிகள். யோக யோகிகள்ங்கிறத கர்ம யோகிகள்னு எடுத்துக்கொள்ளணும். இன்னும் புரிகிற மாதிரி எடுத்துக்கொண்டால் கிரகஸ்தர் என்று எடுத்துக்கொள்ளலாம். சாங்கிய யோகிகள்ங்கிறத ஞானிகள் என்று, இது சந்நியாசிகள், சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் அவர்கள் 2 பேரும் அடையிறது ஞானத்தினால் அடையக்கூடிய, யோகத்தினால் அடையக்கூடிய பதம் ஒன்றுதான் என்று சொன்னார். அது பரமபதம். அந்த பரமபதத்தோட ஸ்வரூபம் என்ன என்பதையும் சொல்லிட்டார். ஜீவன் முக்தி நிலை அல்லது மோட்ச நிலை என்பது மனது நசித்து இருத்தல், பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற மனோவாசனைகள் இல்லாமல் இருத்தல் என்பதையும் சொல்லிட்டார். இதற்கப்புறம் அந்த பரமபதத்தை அடைவதற்கான உபாயத்தை சொல்லுகின்றார். அதனால் இது உபாயம், 3 உபாயம் சொல்லுகின்றார். முக்கியமாக 2 உபாயம், 3 அப்படின்னு 3 வார்த்தையில் 3 வச்சன பொருள் இவைதான் 3 சொல்கிறார். 3 உபாயம் சொல்லுகின்றார். வினவி நோக்காமையில் சித்தம் மெய்போல் தோன்றும் பொய்யே ஆம். கனவில் தனது மரணம்தான் காணா நின்றும் உளதாமோ. அனகன அகம் இல்லாதவன் அனகன், பாபமற்றவன். பகவத்கீதையிலையும் பார்க்கிறோம். அர்ஜுனனை பகவான் அனக என்று சொல்லுகின்றார். அகம் அப்படின்னா பாப்பம், 4வது அகம்னா பாப்பம், அனக அப்படின்னா பாப்பம் இல்லாத நிலை, அதை உடையவன். பாப்பம் இல்லாதவன் அனகன்னு பேர். இப்போ பாவம் இல்லாமல் ஒரு புண்ணியம் வேலை செய்கிறதுனால தான் வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கணுங்கிற விருப்பம் இருக்குது. அதனால் ஸ்ரீராமரை பார்த்து சொல்லுகின்றார் அனக. ஏக பொருள் பழக்கத்து அழுத்தம் பிராணன் உள்ளடக்கல். ஒன்று ஏக பொருள் பழக்கத்து அழுத்தம் என்பது 1, பிராணன் உள்ளடக்கல் 2, மனனை அடக்கல் 3. இவை முக்தி வச்சன பொருளாம் சுருக்கத்தில் சுருக்கமாக சொன்னார். முக்திக்கான அந்த பரமபதத்தை அடைவதற்கான சாதனங்கள் என்ன, வழிமுறைகள் என்ன என்று கேட்டால் அவைகளை சுருக்கமாக சொன்னால் இவை 3. அதனால் முக்தி வச்சன பொருள், முக்தியை என்ற சொல்லினுடைய பொருள், முக்தியை அடைவிக்கின்ற அந்த சாதனங்கள், அல்லது அதுவே முக்தி நிலைன்னு சொல்லலாம். முக்தி வச்சன பொருள்னா முக்தி என்ற வாக்கு, முக்தி என்ற சொல், வச்சனம்னா சொல், முக்தி என்ற சொல்லின் பொருள் சுருக்கமாக இந்த 3 தான். இப்போ இந்த 3 சாதனங்களால் அடையப்படுகின்ற நிலை அது முக்தி.
இந்த சாதனங்களுடைய பூர்த்தியாக ஏற்படுகின்ற நிலை முக்தி. அதனால் முக்தி வச்சன பொருள். முக்தி என்ற வச்சனம், முக்தி என்பதனுடைய நிலை இது. பொருள் முக்தி என்ற சொல்லினுடைய பொருள் இதுவாம் சுருக்கமாக சொன்னார். ஏன்னா முக்திங்கிறது அடையப்படக்கூடிய ஒன்று அல்ல. இது ஒரு பெரிய விஷயம். முக்திங்கிறது அடையப்படக்கூடிய ஒன்று அல்ல. எதெல்லாம் முக்திக்கு தடையாக இருக்கின்றதோ அதை விலக்குதல் என்பது அதனுடைய விளைவாக ஏற்படுவது தான் முக்தி. ஏன்னா முக்திங்கிறது ஏற்கனவே சித்தமாக இருப்பது. நம்ம அத்வைத வேதாந்தப்படி, வேதாந்த சாஸ்திரப்படி ஆத்மா நித்திய முக்த சுபாவம். ஆத்மா நித்திய முக்தமாக இருக்கின்றது. ஆத்மா எங்கே இருக்குது? அனைவருடைய சொரூபமாகவும் இருக்கின்றது. அப்போ முக்தி என்பது ஏற்கனவே இருக்கின்றது. இனிமேல் எங்கேயோ நான் போய் ஆத்மா முக்தி நிலையில் இருக்குது, அந்த ஆத்மாவை நான் அடைகின்ற பொழுது முக்தியை நான் அடைவேன்னா. ஏன்னா ஆத்மானா இறைவன் அர்த்தம் வைத்துக்கொண்டு அப்படித்தான் துவைத்தங்கள்லாம் சொல்லுது. துவைத்த மதங்கள்லாம் இறைவன் நித்திய முக்தராக இருக்கிறார், இந்த ஜீவன் நித்திய சம்சாரியாக இருக்கிறான். இந்த சம்சாரியாகிய ஜீவன் இந்த பாசத்தில் இருந்து விடுபட்டு அந்த பதியை அடைகின்ற பொழுது முக்த நிலையை அடைகின்றான். அதனால் அவருடைய சாயுஜ்யம் அடைகிற பொழுது முக்த நிலையை அடைகின்றான் என்பது துவைத்த சித்தாந்தம். வாஸ்தவம் என்ன? வேதாந்தம் சொல்கிறது என்ன? அந்த இறைவன் முக்த நிலை, இறைவன் தான் ஆத்மாவாக இருக்கிறார். அதனால் ஆத்மா எப்பொழுதும் நித்திய முக்த நிலையில் இருக்கின்றது. க்ஷேத்ரஜ்ஞன் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. அந்த இறைவன் அவர் முக்தர்னா அவர் எங்கே இருக்கிறாரு? எல்லா க்ஷேத்திரமாகிய சரீரங்களிலும் அவர் க்ஷேத்ரஜனாக இருக்கிறார். அதனால் ஆத்மாவாக இருக்கின்றார். அப்போ ஆத்மாங்கிறது ஏற்கனவே சித்த வஸ்து. நான் ஆத்மாவை அடைய வேண்டும்னு நினச்சா அது தவிர அப்படி ஆத்மாவை புரியலை, அனாத்மாவும் புரியலைன்னு அர்த்தம். ஆத்மாவை அடைகிறவன் அப்போ யார்? நான் ஆத்மாவை அடைய வேண்டும்னு ஒருத்தர் நினச்சாக்க அப்போ இவன் யார்? இவன் அனாத்மாவா? அனாத்மா ஆத்மாவை அடைய முடியுமா? அதனால் ஆத்மாவை அடைதல் என்பது அது இல்லை, அறியாமையினால் அது இல்லாததாக தெரிகின்றது. ஆத்மாதான் நாம், ஆத்மாதான் நம்முடைய சொரூபம், ஆத்மா முக்த சொரூபம். அதனால் முக்தியை போய் அடையிறது என்பது இல்லை. முக்திக்கு தடையாக இருக்கிற அனைத்தையும் விலக்குதல் என்பதுதான் இருக்கின்றது. அதான் நேத்தின்னு எதெல்லாம் ஆத்மா இல்லையோ அதெல்லாம் நீக்கின பிறகு எஞ்சி இருப்பது ஆத்மா என்பது தான் நம்மளுடைய அத்வைத சித்தாந்தம். அதுதான் வேதாந்தம் சொல்லுகின்ற உண்மை. அதனால் முக்தி வச்சன பொருள்னா முக்தியினுடைய வச்சனம், முக்தி என்ற சொல்லினுடைய பொருள் இதுதான் அப்படின்னு 3 சாதனங்களை சொல்கிறார். இந்த 3 சாதனங்களால் என்ன சித்தமாகுதோ அதுதான் முக்தி என்று பெயர். அதனால் ஒரு கல்லில், ஒரு பாறையில் இருந்து ஒரு விநாயகரோ முருகனோ கிருஷ்ணனோ விக்கிரகத்தை கொண்டு வர்றதுன்னா என்ன பண்ணுறது? ஒரு வேற எங்கேயோ கிருஷ்ணரை கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாரான்னா, அந்த பாறையில் உள்ளே ஏற்கனவே கிருஷ்ணர் இருக்கிறார். அதை மறைத்திருக்கக்கூடிய அந்த கல்களெல்லாம் நீக்கிட்டால் கிருஷ்ணர் வெளிப்படுவார். அவ்வளோதான். ஏற்கனவே அந்த கல்லுக்குள்ளே கிருஷ்ணர் இருக்கிறார். அதை எதெல்லாம் மூடி இருக்கிறதோ அந்த மூடி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீக்கிட்டாக்க அது கிருஷ்ணர் அங்கே தெரிவாருங்க. தண்ணீர் வேணும் அல்லது பெட்ரோல் வேணும்னா எங்கே இருக்குது? நம்ம காலுக்கு கீழே தான் இருக்குது. அது எல்லாம் நம்ம பூமிக்குள்ளே காலுக்கு கீழேயே இருக்குது. தேவை அதற்கு நமக்கு நடுவில், அந்த தண்ணீருக்கு நமக்கு நடுவில் நிறைய கல் மண் பாறையெல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. அதை நீக்குனாக்க அது வெளிப்படும்னா, அந்த மாதிரி ஆத்மா ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கின்றது. மனது கல் மண் பாறை மாதிரி விருப்பு வெறுப்பு பொறாமை இந்த மாதிரி குணங்களால் அதை மறைத்திருக்கின்றது. இதெல்லாம் நீக்குனாக்க சொரூபம் தானே விளங்குகின்றது. அதனால் நம்ம ஆன்மீக சாதனையில் செய்கிறதே இதை நீக்கிறது தான். அதனால தான் பகவத்கீதையில் பகவான் துக்க சம்யோக வியோகம் யோக உச்சியதேன்ற, துக்க சம்யோகத்திலிருந்து விலகுதல் தான் யோகம்னா. துக்கத்தில் இருந்து நம்ம சேர்த்து வச்சிருக்கிற துக்கத்தெல்லாம் விட்டுட்டாலே அதான் முக்தி நிலை. அதனால் முக்தி வச்சன பொருள்லாம். இதுதான் முக்திங்கிற சொல்லினுடைய பொருள். இந்த 3
அனக் ஏக பொருள் பழக்கத்து அழுத்தம் ஒரு விஷயம். ஏக பொருள் பழக்கத்து அழுத்தம்னு ஏகமாக இருக்கின்ற பரம்பொருள் அந்த பிரம்மத்தினிடத்திலேயே தொடர்ந்து இடைவிடாத தியானத்தில் சிந்தனையில் இருத்தல் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் தான். சுருக்கமாக சொன்னால் ஏக பொருள் பழக்கத்து அழுத்தம்னாக்கா ஒரே பொருளான பிரம்மத்தினிடத்தில் தொடர்ந்த அபியாசத்தினால ஸ்ரவண மனனத்தினால அதிலேயே மனது அழுந்தி இருத்தல் என்பது ஒன்று. சாங்கிய யோகம்னு சொன்னது தான் ஸ்ரவண மனன அபியாசம். அப்புறம் பிராணன் உள்ளடக்கல். இந்த பிராணனை அடக்குதல் கட்டுப்படுத்தல் பிராணாயாம பயிற்சி. பிராணாயாமம் பண்ணுறதுனால மனது அடங்கும். அப்போ மனது அடங்குற பொழுது சொரூபமானது வெளிப்படுகின்றது. அதனால் மனது அடங்கும் பிராணாயாம பயிற்சி. அப்புறம் மனதை அடக்கல் என்றே தனியாக சொல்கிறார். அது மனோக்ஷயம் மனோ நாசம் என்பது இது நிதித்தியாசனத்தை குறிப்பதா. அதனால் இங்கே 3ன்னு சொல்கிறது உண்மையிலே 2 தான். மனதை அடக்கல் என்பதும் ஏக பொருள் பழக்கத்து அழுத்தம் என்பதும் ஒன்று தான். இதை நம்ம 3ஆக சொல்லியிருக்கிறதுனால பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். ஏக பொருள் பழக்கத்து அழுத்தம்ங்கிறது ஸ்ரவண மனனம், மனதை அடக்கல் என்பது நிதித்தியாசனம், பிராணன் உள்ளடக்கல் என்பது யோக சாதனை. இவை முக்தி வச்சன பொருளாம். சுருக்கமாக சொன்னால் இதுதான் முக்தி என்ற சொல்லினுடைய பொருள் ஆகும். இது ஒன்றொன்றுக்கும் விளக்கம் கொடுக்க போகிறார். அப்புறம் இதில் எத்தனை சாதனை செய்யறதுன்னா இதில் 2ல் ஒன்றை செய்தாலே இன்னொன்றும் நடக்கும். ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பது என்பது தான் அடுத்த பாடல், 11வது பாடல். உரமாம் ஒருமை பொருள் பழக்கம் உயிரின் ஒடுக்கம் உளத்தொடுக்கம் தரமாம் ஒன்று பலிக்கும் எனில் தம்மில் தாம் 3ம் பலமாம் பரமாம் உயிர் நெஞ்சு இலதாகில் பயிலாது எவர்க்கும் பாவனைகள் திறமாம் இவை ஒன்றாம் மலரும் மனமும் திலமும் தைலமும் போல். இந்த 3 சாதனைகளில் ஒன்றை செய்தாலே 3க்கான பலனும் கிடைக்கும். அதனால் 3ஐயும் நம்ம செய்யணுங்கிறதில்ல. 3ல் நமக்கு எது இயல்பாக வருகின்றதோ எதை நம்மளால் நல்லா முழுமையாக சரியாக செய்ய முடியுமோ அதில் தீவிரமாக இருந்தாலே 3க்கான பலனும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒன்றை ஒன்று சார்ந்தது. ஒன்று சித்தியானாலே மற்ற 2ம் சித்தியாகிவிடும் என்பது தான் விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திமேத விபாகினே व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।